நோய் இருந்தால், நோய் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்காக பயப்படலாம். நோய் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தயவு செய்து பயப்படாதீங்க. அந்த பயமே நோய். தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகளை பயம்ன்ற ஒரு விஷயமே நமக்கு உண்டாக்கிடும். என்னென்ன பிரச்சனைகள் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம பயப்படுறோன்னா நமக்கு உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும்? எஸ், பிபி, அப்புறம் சுகர், அப்புறம் ஹார்ட் அட்டாக், காலி, ஆலே காலி. அப்புறம் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ். எக்ஸலண்ட். பாருங்க, எல்லா நோய்க்கான மூல காரணம் எங்கே இருக்குது பாருங்க. தேவையில்லாத பயம் ஃபஸ்ட்டு வயிறு படபடக்கும். ஸோ ஒரு பயம் வர்றப்ப ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது என்னன்னா வயிறு, குடல் கடமுட 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 கடமுடன்னு. அவ்வளோதான், இதோ வயிற்ற கலக்குதே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது. நம்மளுடைய ஜீரண மண்டலம், நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். பிபி, சுகர் அதெல்லாம் நாள்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. கண்டினியூஸாக ஒரு பர்சன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க போய் லேண்ட் ஆகிறது பிபி, சுகர், அஃப்கோர்ஸ் ஹார்ட் அட்டாக் லாஸ்ட். இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா கடைசியாக போய் லேண்ட் ஆகிறது ஹார்ட் அட்டாக். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வயிறு. இப்போ வயிற்றில் தான் நமக்கு பிரச்சனை வரும். எப்பயுமே என்னென்ன பிரச்சனை வரும்? டைஜஷன் ஆகாது, சாப்பிட்டா வாமிட் வரும், பசி எடுக்காது, லூஸ் மோஷன், இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன். வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே மூல காரணம் பயம், இல்லைன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். இதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த பயம் எங்கே காமிக்கும் தெரியுமா? எந்த உறுப்பில் காமிக்கும் தெரியுமா? ஸ்கின், தோல். ரெண்டாவது, தோலில் கட்டி வர்றது, பிளாக் ஆகிறது, நிறைய பொறியாக வர்றது, அலர்ஜி ஆகிறது, தோலில் தேமல் மாதிரி வர்றது, எக்ஸிமா, அதுன்னு என்னென்னவோ வகையாக நிறைய நோய் இருக்குது. பட் பல நோய்களுக்கான ஆரம்ப புள்ளி இந்த பயம், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். ஸோ இது மாதிரி காமனாக நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிக்கும்னா நம்மளுடைய மனநிலையிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மனிதன் பேண வேண்டியது தன்னுடைய மனநிலையை பேண வேண்டும். தேவையில்லாமல் பயம் வேண்டியதே இல்லை. கன்ஃபார்ம் ஆகும். டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா, ஏன் இந்த டெஸ்ட்டு கொடுக்குறீங்க? ஒரு அம்மா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. பட் நம்ம கூட அந்த மனநிலையில் தான் இருப்போம். வரும்போதே ரொம்ப சோகமாக வந்தாங்க. கையில் இவ்வளோ பெரிய ஃபைல். அதை பார்த்ததுமே எனக்கு ஐயோ இவ்வளோ பெரிய ஃபைலா அப்படின்னு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஃபைல் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு ஏம்மா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? மேடம் 10,000 ரூபாய்க்கு டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க மேடம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன். அவர்கிட்ட போய் காமிச்சா இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னொருத்தர நல்லா பாருங்கள். இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சு ஜென்ரல் செக்கப் பண்ணி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மனநிலை பாருங்களேன். 10,000 ரூபாய்க்கு நான் டெஸ்ட் எடுத்திருக்கேன்னா அதில் ஏதாச்சும் இருக்கணுமா? அது எல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்கம்மா, ஏம்மா வருத்தப்படுறீங்க? ஆல்மோஸ்ட் லிட்ரலி ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். 10,000 ரூபாய்க்கு டெஸ்ட் எழுதியிருக்கேன், எல்லா ஸ்கேனும் எடுத்திருக்கேன், எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்திருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் இன்னொருத்தர நல்லா பாருங்கள். எதுவுமே இல்லைம்மா. இல்லை டாக்டர், அங்கெல்லாம் டார்க்காக போட்டிருக்கு பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். இது ஒன்று வேறு. இப்போ அடுத்தது எல்லா லேப்லேயும் ஒரு சில லேபில் கொஞ்சம் உங்கள் மேலே இறக்கத்தோட டார்க்காக மட்டும் போடுவாங்க. இன்னும் சில லேபில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பேஜ் இருக்கும் பாருங்கள், அதில் எழுதியிருக்கோம் உங்கள் கிட்னி 20% தான் வேலை செய்யுது இந்த ரிசல்ட் பிரகாரம். அதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுடைய லிவர் 50% தான் வேலை செய்யுது, இந்த டெஸ்ட்லாம் ராங்காக இருக்குது. இப்படி வரிசையாக இருக்கும். வரும்போதே டென்ஷனில் அப்படியே மேடம் நான் என்ன பண்ணுறது தெரிலையே அப்படின்ட்டு வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டோட ரிசல்ட்டு 25லேருந்து 40 நார்மல் அப்படின்னா 40.1 அப்படின்னா அது ஹைலைட் பண்ணிடும். ஏன்னா அது கம்ப்யூட்டர். 40.1 இல்லை அந்த 25 நார்மல்ன்றது 24.9 நார்மல்ன்றது நான் சொல்லுவேன் டாக்டர். பட் கம்ப்யூட்டர் சொல்லாதுல்ல. இப்படி தான் இருக்கும் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே. பார்த்தீங்கன்னா எல்லாமே 0.2, 0.3. இட்ஸ் அ வேரியேஷன். ஒரு லேபுக்கு இன்னொரு லேபுக்கு வேரி ஆகும். டெக்னீஷியன், டெக்னாலஜி. சிலது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். ஒரு இது மைக்ரோகிராமில் இருக்கும், ஒன்று நேனோகிராமில் இருக்கும். இங்கே 45 நார்மல்னு சொன்னாங்க டாக்டர். போன தடவை டெஸ்ட் எடுத்தோம், இந்த தடவை 75 அப்நார்மல்னு அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தா அது மைக்ரோகிராமில் இருக்கும், இது வேறு யூனிட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளா லேப் டெஸ்ட் எடுத்து நம்மளா அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் கட்டாயமாக வரும். ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, டெஸ்ட்டு எடுக்கும்போதே பயப்பட வேண்டியதில்லை, அது அப்நார்மலாக தான் வரும்.
உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லவா? 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன். நான் 100 பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு அப்நார்மலாக வரும், அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே நார்மலாக வரும். இன்றைக்கி நான் 100 பேருக்கு டெஸ்ட் எடுக்கிறேன்னா, இன்றைக்கி ஒன்றும் நாட் பேட், மேபி ஒரு 5 பேர் 6 பேருக்கு அப்நார்மலாக வரலாம், மிச்சம் இருக்கிற 95 பேருக்கும் நார்மலாக தான் வரும். ஆனால் இந்த 100 பேருமே அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. ரிசல்ட் என்னாச்சு டாக்டர், ரிசல்ட் என்னாச்சு டாக்டர். நீங்கள் சொல்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஆக்சுவலாக ரியாலிட்டி ட்ரூத் இது தான். 95 பேருக்கு நார்மல் தான் இருக்கும், 5 பேருக்கு தான் அப்நார்மலாக இருக்கும். ஏன் அப்போ நம்ம டெஸ்ட் எடுக்கணும்? டெஸ்ட் எடுக்காமே இருக்கலாம்ல. ஏன் எடுக்கணும் சொல்லுங்கள்? ஏன் எடுக்கணும்? இன்சூரன்ஸ்க்காவா? நீங்கள் சொல்லுங்கள். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ எப்பயுமே நோய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். நம்ம நல்லா இருக்கோன்னு கன்ஃபார்ம் பண்ணதில்ல அந்த டெஸ்ட்டு நெகட்டிவ்னா, அது ஏன் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்டிடியூடே அப்படி தான். ஒரு கல்யாணத்துக்கே போவோம், எல்லோரும் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஒரே ஒரு அம்மா மட்டும் வேணும் மூஞ்சி திருப்பிட்டு போகும். வீட்டுக்கு வந்து அந்த அம்மா என்னை மூஞ்சி திருப்பிட்டு போச்சு. இவ்வளோ பேர் உங்கள்கிட்ட ஹாப்பியாக, உங்கள்கிட்ட நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு நாளாவது பேசுவோமா? பேச மாட்டோம். அந்த ஒரே ஒரு அம்மா தான் நமக்கு முக்கியம். இது மாதிரி தான் நம்மளுடைய மனநிலை. அது ஜென்ரலாக மனிதனுடைய மனநிலை அது. அப்போ அப்நார்மலாக இருந்தால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு தான் டெஸ்ட் எடுக்கிறது. இட்ஸ் ஒன்லி கன்ஃபர்மேஷன். நான் சும்மா உங்களை பார்த்துட்டு எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வயிற்று வலி வரும்போது நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ வேணால் உங்களுக்கு ஓகேயா இருக்கும், சரி ஓகேன்னு. ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவாங்க, வயிற்று வலியா, நீ ஸ்கேன் எடுத்தியா? அது எப்படி உனக்கு நார்மல்னு சொன்னாங்க? அதுக்கு தான் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, சயின்டிஃபிக்காக யூ ஷுட் ஹாவ் அ ப்ரூஃப். எனக்கு வயிற்று வலிக்குது ஆனால் எதுவும் இல்லைன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அப்போ ஒரு ஸ்கேன், பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட்டு, சுகரு இது மாதிரி எடுக்கும்போது எதுவும் இல்லைன்னு வரும்போது எனக்கும் கன்ஃபார்ம் ஆகும், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அவங்களுக்கும் மைண்டில் ஒரு நிம்மதி, சரி நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சயின்டிஃபிக் ப்ரூஃப் இஸ் நீடட் இந்த காலத்தில்.